வெல்கம் டு சென்டாக்ஸ். இந்த சேனலில் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில், ரிட்டன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பான டெவலப்மெண்ட் இருக்கும். ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க. அந்த கம்பெனிக்கு ஒரு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுது. ஸோ பேங்க்குக்கு போய் அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறீங்க. அதை ஓரலாக கேட்க முடியாது, ஸோ லெட்டர் ஃபார்மெட்டில் கேட்குறீங்க. இந்த மாதிரி கம்பெனி, பேங்க் ரிலேட்டட் லெட்டர்ஸ், பிஸ்னஸ் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பர்சனல் லெட்டர்ஸ்னு தனியாக இருக்குது. அது வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் இப்போல்லாம் நம்ம பர்சனல் லெட்டர்லாம் எழுதுறதில்ல, ஈஸியாக நம்ம கம்யூனிகேட் பண்ணிடுறோம் டெக்னாலஜியை வச்சு. பட் பிஸ்னஸ் லெட்டர் ரைட்டிங் அது இன்னமும் இருக்குது. அது வந்து ஒரு ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங். லெட்டர் பேடில் டைப் பண்ணுவாங்க, அதர்வைஸ் ஒரு A4 ஷீட்டில் டைப் பண்ணுவாங்க. தட் இஸ் அன் எவிடன்ஸ். என்ன தான் டெலிஃபோனில் நம்ம கான்வர்சேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாலும் ஒரு எவிடன்ஸுக்காக அந்த பிஸ்னஸ் லெட்டர், அந்த பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் இப்போ தேவைப்படுது. ஸோ லெட்டர் பேடில் அடிக்கலாம், நார்மல் ஷீட்டில் அடிக்கலாம். இன்ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங் அது தனி. இந்த வீடியோவில் நம்ம பாடி ஆஃப் த லெட்டர், அந்த கண்டென்ட் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த மாதிரி சுச்சுவேஷன், அதுக்கு எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும், எப்படி லெட்டர் எழுதணும்னு பார்க்க போகிறோம். ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் ஒவ்வொரு லெட்டர் ஃபார்மெட்டுக்கும் மாறும். பர்சனல் லெட்டருக்கு ஃப்ரம் அட்ரஸ் வராது, டு அட்ரஸ் மட்டும் இருக்கும். பிஸ்னஸ் லெட்டர்ஸ்க்கு A4 ஷீட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே தேவைப்படும். லெட்டர் பேடாக இருந்துச்சுன்னா வெறும் டு அட்ரஸ் மட்டும் இருக்கும். ஸோ அது வேறு கேட்டகரி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாடி ஆஃப் த லெட்டர் மட்டும்தான், அந்த கண்டென்ட் ஆஃப் தி லெட்டர். ஸோ டியர் சார் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். டியர் சாருக்கு அடுத்து சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் டைப் ஆகிருக்கும். அது கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், அதை பார்த்துருப்பீங்க நீங்கள். சப்ஜெக்ட் SUB அப்படின்னா சப்ஜெக்ட் SUB போட்டு பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது ஷார்ட் ஃபார்ம்னு அர்த்தம். சப்ஜெக்ட்னு ஃபுல்லாக எழுதாமல் SUB அப்படின்னு போட்டிருக்கோம்னு அர்த்தம். எப்படி நம்பர் NO அப்படின்னு போட்டு ஒரு டாட் வச்சுருப்பாங்க, அது மாதிரி எல்லா பிஸ்னஸ் லெட்டர்ஸ்லையும் இந்த சப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கும். இந்த சப்ஜெக்ட் எதுக்காக அப்படின்னா ஹோல் லெட்டரையும் அவங்க படிக்க மாட்டாங்க, அந்தளவு அவங்க பிஸியாக இருப்பாங்க. அந்த பாடி ஆஃப் த லெட்டர் எதை பற்றி இருக்குது அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் இந்த சப்ஜெக்ட். அதர்வைஸ் ஒரு கிளர்க்கு பிரிக்கலாம், இந்த லெட்டர்ஸை யார் யாருக்கு போகணுன்னு பிரிக்கலாம். அப்படி பிரிக்கிறப்ப அவர் வந்து ஹோல் லெட்டரையும் அந்த பாடி ஆஃப் த லெட்டரையும் படித்து பார்க்க மாட்டார், ஜஸ்ட் சப்ஜெக்டை மட்டும் கோத்ரூ பண்ணுவார். அதை பேஸ் பண்ணி பிரிப்பார். சப்ஜெக்ட் ஒரு முழு சென்டென்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பாடி ஆஃப் த லெட்டரில் என்ன பேசப்பட்டிருக்கோ, எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கோ அதனுடைய சுருக்கம் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. உங்கள் கம்பெனிக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று தேவைப்படுது. அதை வந்து பேங்க்கில் போய் லெட்டர் எழுதி கொடுத்து வாங்குறீங்க. இதுதான் சிச்சுவேஷன். இது கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ இந்த லெட்டர் ஃபார்மெட் மாதிரி நம்ம வேறு லெட்டர்ஸ் நம்ம எழுதலாம். அதனால் எல்லாருமே இதை பார்த்து வச்சுக்கலாம். ஐ ஆம் தி ஜென்ரல் மேனேஜர் ஆஃப். நான் வந்து ஜென்ரல் மேனேஜர், நான் ஒரு ஜென்ரல் மேனேஜர் ஆஃப் அப்படின்னு போட்டு அந்த கம்பெனி நேம் இருக்குது. ஸோ ஐ ஆம் த ஜென்ரல் மேனேஜர் ஆஃப் திஸ் கம்பெனி. வி ஆர் கோயிங் டு அப்ளை ஃபார் அ லோன். நாங்கள் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ண போகிறோம். வி நீட் அன் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். எங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுது. ஆஃப் அவர் கம்பெனி, எங்கள் கம்பெனியினுடைய, அந்த ஆஃப் வந்து உடையன்னு அர்த்தம். எங்கள் கம்பெனியுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு இப்போ தேவைப்படுது. ஐ ரெக்வெஸ்ட் யூ டு கிவ் த சேம். சேம் அப்படின்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். நம்ம தமிழில் பேசுவோம், அதை அப்படின்னு சொல்லுவோம். ஐ ரெக்வெஸ்ட் யூ டு கிவ் த சேம், அதை கொடுங்க. டு அவர் கம்பெனிஸ் ரெப்ரசன்டேட்டிவ். எங்கள் கம்பெனியிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருக்கிறாரு, பிரதிநிதி அவர் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுங்க. ஸோ அவரோட நேம் இருக்குது. ஐ ரெக்வெஸ்ட் யூ டு கிவ் த சேம் டு அவர் கம்பெனிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மிஸ்டர் நேம். ஸோ இவ்வளோ போதும். இந்த கண்டென்ட் எங்களுக்கு தேவைப்படுது, நீங்கள் கொடுங்க, இவர்கிட்ட கொடுங்க. தேங்க்யூ யூ. தேங்க்யூ யூ பக்கத்தில் கமா இருக்குது பாருங்கள். ஸோ தேங்க்யூ யூ போட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டாம். இன்னொரு ஃபார்மெட், வார்ம் கிரீட்டிங்ஸ்னு ஆரம்பிக்கலாம். வார்ம் கிரீட்டிங்ஸ். ஆஸ் வி ஆர் கோயிங் டு சப்மிட் அவர் கம்பெனிஸ் க்ரோயிங் ரிப்போர்ட். இந்த ஆஸ் பற்றி நாம் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். ஆஸ் அப்படின்னா இருப்பதால். ஆஸ் வி ஆர் கோயிங் டு சப்மிட் அவர் கம்பெனிஸ் க்ரோயிங் ரிப்போர்ட் இன் தி டைரக்டர்ஸ் மீட்டிங். டைரக்டர்ஸ் மீட்டிங் நடக்க போது அதில் நாங்கள் வந்து கம்பெனியுடைய க்ரோயிங் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண போகிறோம். சப்மிட் பண்ண இருப்பதால் ஐ ரெக்வெஸ்ட் யூ டு கிவ் அஸ் ஆர்
கம்பெனிஸ் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட், நான் வந்து அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஃபார் தி இயர் 2019, இந்த 2019க்கு உண்டான அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். டியூலி சைன்டு, டியூலி அப்படின்னா ப்ராப்பர்லி, கரெக்டான இடத்துல சைன் பண்ணப்பட்டிருக்கணும் அந்த லெட்டர், அந்த அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ யார் சைன் பண்ணணுமோ அவங்க சைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இன்டைரக்டாக அதான் அர்த்தம். ஸோ டியூலி சைன்டு பை தி பிரான்ச் மேனேஜர், அந்த அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் செல்லுபடி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க அந்த அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை சைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அந்த டியூலி அப்படிங்கிற வார்த்தைக்கு உள்ள இவ்வளவு மீனிங் இருக்குது. அடுத்து தேங்கிங் யூ, கமா. இது தேர்ட் ஃபார்மட். இந்த லெட்டர் ரைட்டிங்ஸ் எல்லாமே சாம்பிள் தான். ஸோ இதை நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். தேர்ட் ஃபார்மட் பார்க்கலாம். இப்போ டியர் சார், வார்ம் கிரீட்டிங்ஸ். வி ஹாவ் பீன் பேங்கிங். வி ஹாவ் பீன் பேங்கிங், பேங்கிங் அப்படின்னாலே பேங்க்கில் நாங்கள் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது வரவு செலவு வச்சுருக்கிறோம் உங்களுடைய பேங்க்கில். வி ஹாவ் பீன் பேங்கிங் வித் யூ ஃபார் தி லாஸ்ட் 25 years. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்லியிருக்கோம் அந்த டென்ஸ். வி ஹாவ் பீன் பேங்கிங் வித் யூ ஃபார் த லாஸ்ட் 25 years. அட் தி எண்ட் ஆஃப் எவ்ரி அக்கௌண்டிங் இயர், ஒவ்வொரு அக்கௌண்டிங் இயர் எண்ட்லையும் வி ரிசீவ் அன் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ராம்ப்ட்லி, எங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கிடைச்சிரும். ப்ராம்ப்ட்லி, மிக சரியான நேரத்தில். ஸோ எங்களுக்கு அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கிடைச்சிரும். இப்போ 3 டைப்பில் ஆரம்பிக்கலாம் அந்த சென்டென்ஸை. கைண்ட்லி நோட், கனிவான கவனத்திற்கு, கைண்ட்லி நோட்னு ஆரம்பிக்கலாம். இல்லைனா வி விஷ் டு இன்ஃபார்ம் யூ, நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். வி விஷ் டு இன்ஃபார்ம் யூ. வி பிரிங் டு யுவர் கைண்ட் நோட்டீஸ், உங்களுடைய கனிவான கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். இந்த ஃப்ரேசஸை நீங்கள் மற்ற லெட்டர் ரைட்டிங்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைண்ட்லி நோட், வி ஹாவ் நாட் எட் ரிசீவ்ட் த ஸ்டேட்மெண்ட் ஃபார் த ப்ரீவியஸ் இயர். எங்களுக்கு இன்னும் போன வருஷத்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இன்னும் வரல. ஹென்ஸ், எனவே, ஹென்ஸ் அப்படின்னா எனவே அப்படின்னு அர்த்தம். வி ரெக்வெஸ்ட் யூ டு சென்ட் அஸ் த சேம் ஆஸ் இயர்லி அஸ் பாசிபிள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை அனுப்புங்க. தேங்கிங் யூ, தேங்கிங் யூ போட்டு கமா போட்டுறோம். ஸோ இந்த 3 ஃப்ரேசஸில் ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். கைண்ட்லி நோட், கனிவான கவனத்திற்கு. வி விஷ் டு இன்ஃபார்ம் யூ, உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். வி பிரிங் டு யுவர் கைண்ட் நோட்டீஸ், உங்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். இந்த 3 ஃப்ரேசஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ஃபார்மெட்ஸ் பார்த்தோம். இந்த 3 ஃபார்மெட்ஸும் சும்மா சாம்பிள் தான். வேறு வேறு டைப்பில் எழுதுவாங்க. இன்னும் ஷார்ட்டாக கூட இருக்கலாம் லெட்டர் ரைட்டிங். பிஸ்னஸ் லெட்டர்ஸ் எப்போவுமே ஷார்ட்டாக தான் இருக்கும். பர்சனல் லெட்டர்ஸ் கொஞ்சம் எலாபரேட்டிவாக இருக்கும். ஸோ இன்னொரு லெட்டர் ஃபார்மட் வேறு ஒரு சிச்சுவேஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.